வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்க போது. சும்மா சரியான த்ரில்லரான ஓப்பனிங் பேட்டிங். இந்தியா டாஸ் போடுறாங்க. டாஸை யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அதுவும் நமக்கு ராசி இல்லை. பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்காங்க. பவுலிங் ஃபஸ்ட்டுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி சும்மா பறக்க விட்றோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நம்ம தரமாக தான் இறக்கியிருக்கோம். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சும்மா சரியான கலக்கலான ஓப்பனாக இருக்க போது மஸ்ட்டு வாட்ச் கைஸ். பார்ப்போம். ஓவரோட ஃபஸ்ட்டு பால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். எப்பா சும்மா தூக்கி ஸ்டேஜுக்கே அடிச்சிருக்காருங்க. கலக்கலான சிக்ஸர். ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸரோடு ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. வெறியான மேட்சுங்க. ரெண்டாவது பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா நாலா பக்கமும் ஃபீல்டர் தெரிச்சு நின்றுருக்காங்க. பார்ப்போம். ரெண்டாவது பால் தயாராக இருக்குது. போடு சும்மா துருக்க விட்டுருக்காருங்க. எங்கே போய் விழுந்துருக்கு பாருங்க. சரியான அடி. எப்பப்பப்பா என்ன அடி மரணமான அடிங்க. ஓவரின் தேர்டு பால். ஃபஸ்ட்டு ஓவர் தேர்டு பால். ஃபோருங்க. தெரிக்கா விட்டுட்ருக்காருங்க ரோஹித் சர்மா. என்ன ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரோட சிக்னேச்சர் பாருங்க, வெறியாக இருக்குது. யாரா நீங்களாம்? இங்கே எந்த சைட்லேருந்து போட்டாலும் சும்மா தெரிக்க விடுவான்டா என் தலைவன். ஓவரோட நாலாவது பால் போட போகிறேங்க. 6 4 டாட் பாலா? டாடா பரவாயில்ல கைஸ். பார்த்துக்கலாம். டாட் பால் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். ஓவரோட 5th பால் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸ்டேடியத்துக்கே தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான சிக்ஸு. பறக்குது ஒவ்வொரு பாலும். ஏன்டா இவனுக்கு பாலை போட்டேன்னு பவுலரையே யோசிக்க வச்சுட்டாருங்க. பாவம், கேப்டனே தில்லாடி போய் நிற்கிறாரு. ஓவரோட கடைசி பால். 2 ஓவர்னாலும் அனல் பறக்க வேற மாதிரி இருக்குது கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். லாஸ்ட்டு பால் வலிச்சு விட்டுருக்காருங்க. ஸ்டேடியம்கே போய் விழுந்துருச்சு. சாய் நான் சிக்ஸு. அம்பையருக்கே கை வலிக்க போகுதுங்க. அட்டி ஒவ்வொரு அட்டியும் சும்மா இட்டி மாதிரி பறக்க விட்றாருங்க. வெறியாக இருக்குது. வேற மாதிரி ஒரே ஒரு டாட் பால் தான் கைஸ். அதையும் மாற்றிருந்தோன்னா நமக்கு வெறியான ஸ்கோர் வந்திருக்கும். அதனால் இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. ஓவரின் கடைசி முடிவில் நமக்கு கோலி ஸ்ட்ரைக்குக்கு வராரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. 6 பால் கோலி விசஸ் 6 பால் என்ன நடக்க போகுது, எப்படி அடிக்க போகிறாருன்னு பார்ப்போம். வெயிட் கரோ. டே என்னடா ஃபஸ்ட்டு பாலையே சும்மா புல் ஷாட்டு மாதிரி சும்மா தூக்கி ஸ்டேடியம்குள்ளேயே வச்சுருக்காருங்க. வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி ஓடு. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடிக்கிறாரா இல்லை அவுட் ஆகிறாரா பார்ப்போம் கைஸ். போட்டு வெளியே போய் காரே விழுந்துருச்சுங்க. போய் புது பால் எடுத்துருவாங்க. எங்கள் தலைவர் அடித்தாவே 6 தான். சும்மா பறக்க விட்டுருக்காருங்க. என்ன அடி. ஃபஸ்ட்டு 2 பாலுமே 6. 3வது பாலும் 6 வந்தால் செம்மையாக இருக்கும்ல. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு. போட போகிறாரு. 3வது பாலும் 6ங்க. ஹேட்ரிக் 6ங்க. சரியான மேட்சுங்க. என்ன அடி. ஹேட்ரிக் 6ங்க. பவுலரே தம்பிச்சு போயிட்டாருங்க. என்னடா என்னதான் போட்டாலும் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஓவரோட 4வது பால் என்ன ஆக போகுது. போட்டு பேக் ஃப்ளிப்பில் ஒரு 6. போய் ஸ்டேடியம்கிட்டே விழுந்துருச்சு. பார்ட்னர்ஷிப்பே 52-10 பாலில்
யார் தம்ம ஓப்பனர்ஸ் தாங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சும்மா தெரிக்குதா வேற மாதிரி அதிரடி சிக்ஸர் ஆடிட்டுருக்காருங்க. ஏங்க விண்டேஜ் ஸ்டைலில் கொண்டு வந்து தூக்கி சொருவி நிற்கிறாருங்க. பாப்பா 5வது பால் என்ன ஆகுதுன்னு. அங்கேயோ போயிருக்குங்க. இதுவும் சிக்ஸுங்க. 5 பால் 5 6. அம்பேருக்கு கை வழியாக வந்துடும் போடு. என்ன அருமையான ஃபஸ்ட்டு பேட்டிங். இதெல்லவா பேட்டிங். இன்னும் லாஸ்ட் ஒரு பாலுங்க அடித்தா யுவராஜ் சிங்கோட கதையோ க்ளூஸு. தலைவன் இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சிருப்பார் 6 பாலுக்கு 6 6. அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக போட்டு சொன்ன மாதிரி 6 பாலுக்கு 6 6. எப்பா 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 எப்பா. நீ பேட்டரா இல்லை வேறு எதனாயா என்னயா. சூரிய வன்சிலாம் சம்பிச்சு போயிடணும். எங்கள் தலைவன் அடித்தா கோலி த கிங்குங்க. எப்பாடே நாட் அவுட் 6 பாலுக்கு 6. அடுத்து பவுலிங் போட தயாராகிடுச்சு. பாகிஸ்தானோட ஓப்பனர் பேட்ஸ்மேன் தாங்க அப்பா பும்ரா. லெஜண்ட் தாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும். அந்த மாதிரி தான் நம்ம தலைவன் பும்ரா இறங்கியிருக்கான். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் பால் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் நம்மளோட 60. சரியான யாருக்காருங்க. எப்போ எப்படா தப்பிச்சிங்க. ஏங்க வேற மாதிரிங்க. பார்ப்போம் இன்னிங்ஸோட செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்பா போடு. மறுபடியும் ஒரு ஏர்கருன்னு தான் நினைக்கிறேன். சரியான ஏர்கருங்க. யார் சாமி நீங்கள் சும்மா லெஜண்ட்னா சும்மாவா. த பவுலர் கிங் காட் ஆஃப் பவுலர் சும்மா சொல்லிக்கினே போகலாங்க இவரோட இதை பற்றி. செகண்ட் பால் நமக்கு வைடு ஏர்கர் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓடு அதையும் வலிச்சு அடிச்சிருக்கீங்க. வேற மாதிரி அப்போது நம்ம ஃபீல்டர் இருக்கார் பிடிச்சிருவார். தூக்கி ஒரே போடு. நம்ம பவுலரோட கைக்கே வந்துருச்சுங்க. வேற மாதிரி இன்னிங்ஸோட தேர்டு பால் முடிஞ்சு. இப்போ ஃபோர்த் பால் என்ன நடக்க போகுது. இப்போவும் ஒரு ஏர்கர் தான் ட்ரை பண்ண போகிறாரு. பேட்ஸ்மேன் நவுந்து வந்திருக்காரு. அடங்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. நம்ம ஃபீல்டர் கையிலேயே போய் மாட்டிக்கிச்சு. ஒரு ரன்னோட முடியுது. வாங்க அடுத்து என்ன நடக்க போகுது. பாகிஸ்தானோட டீமே கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க அடிக்கிறத பார்த்தா இன்றைக்கி ஜெயிக்க மாட்டாங்கன்னா. ஓவரோட 5th பால். இதுவும் ஒரு ஸ்லோ ஏர்கர். அப்பா டாட் பாலுங்க. வேற மாதிரி பவுலிங்க. என்ன பவுலிங் அப்பா. ஓவரோட லாஸ்ட் பால், அதாவது இன்னிங்ஸோட லாஸ்ட் பால்னு சொல்ல மாட்டேன், இந்த ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் என்ன நடக்க போகுது. எல்பிடபிள்யூ அவுட்டாங்க. அவுட்டா அம்பையர் கொடுக்க மாட்டாரு. எனக்கு எதிர்த்து ரிவ்யூ போவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிவ்யூ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ எடுத்திருக்காருங்க. பார்ப்போம் கண்டிப்பாக ரிவ்யூ. இது அவுட்டா இல்லை நாட் அவுட்டான அம்பையரோட முடிவு தான். எப்போவுமே ஒரிஜினல் டிசிஷன் தாங்க நிற்கும். பார்ப்போம். நோ பாலான்னு செக் பண்ணுறாங்க. நோ பால் கிடையாது. ப்ராப்பராக காலை வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தாங்க படுது. பார்ப்போம். பால் ட்ராக்கிங். இன்லைன் தான் பிச்சிங் ஆகுது. இம்பேக்டும் இன்லைன் தான். மை காட். அம்பையர்ஸ் கால். அம்பையரு என்னப்பா பண்ணுற. நீ மட்டும் அவுட்டு கொடுத்துருந்தானே வச்சுக்கோவேன். இங்கே ஒருத்த காலிங்க. இதுங்க பரவாயில்ல. மீண்டும் ஒரு ட்ரை பண்ணுவோம். ஓவர் முடிவில் நமக்கு கம்மியாக தான் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்கோர்லாம் இல்லை. பார்ப்போம். ஆடு வரும். ஆடை pitching in line, impact in line. மிஸ்டர் நான் பேர் அவுட்டு மட்டும் கொடுத்துருந்தேன்னு வச்சுப்பேன். மாசம்
என்னெல்லாம்